பிரசித்தி பெற்ற சபரிமலை கோவில் கருவறை முன் உள்ள துவாரபாலக சிற்பங்களில் 4 கிலோ தங்கம் மாயமான வழக்கில் 2019ஆம் ஆண்டு சமர்ப்பித்த அறிக்கையில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டின் துணை ஆணையர் பி. முராரி பாபு கோட்டயம் பெருநாவில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். கேரள மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சபரிமலை கோவிலின் ஐயப்பன் கருவறை முன் உள்ள 2 துவாரபாலகன் சிலைகள் மற்றும் சோபனப்படிகளில் கடந்த 2019ஆம் ஆண்டு பதிக்கப்பட்ட தங்க தகடுகளில் இருந்த 4 கிலோ தங்கம் மாயமானது. இந்த வழக்கில் கேரள உயர்நீதிமன்ற உத்தரவின்படி திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டின் விஜிலன்ஸ் குழு, சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி H. வெங்கடேசன் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு, ஓய்வு பெற்ற நீதிபதி சங்கரன் தலைமையிலான குழு ஆகியன விசாரணையும் ஆய்வும் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் சபரிமலையில் தங்க தகடுகள் மாயமான இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு சார்பில் 2 தனித்தனி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2 வழக்குகளிலும் நன்கொடையாளரான உன்னிகிருஷ்ணன் போத்தி பிரதான குற்றவாளியாகவும் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டின் ஊழியர்கள் 9 பேர் இணை குற்றவாளிகளாகவும் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்கள் மீது திருட்டு, குற்றவியல் நம்பிக்கை மோசடி, குற்றவியல் சதி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கில் சபரிமலை நன்கொடையாளரான உன்னிகிருஷ்ணன் போத்தியை திருவனந்தபுரத்தில் கடந்த 17ஆம் தேதி சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்தது. அவரை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் 2வது குற்றவாளியான தேவஸ்வம் போர்டின் இணை ஆணையர் முராரி பாபுவை கோட்டயம் மாவட்டம் பெருநாவில் உள்ள அவரது இல்லத்தில் புதன்கிழமை இரவு கைது செய்துள்ளது சிறப்பு புலனாய்வு குழு. கடந்த 2019ஆம் ஆண்டு சபரிமலை நிர்வாக அதிகாரியாக இருந்த முராரி பாபு 2019ஆம் ஆண்டு ஜூன் 17இல் சபரிமலை செயலதிகாரியிடம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். அதில் சபரிமலையின் கருவறையில் இருபுறமும் உள்ள துவாரபாலக சிற்பங்களில் பதிக்கப்பட்டவை செப்பு தகடுகள் என்று பதிவிட்டிருந்தார். ஆனால் அவை தங்க தகடுகள் என்பதற்கு ஆதாரங்கள் வைத்துள்ள திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு முராரி பாபு முறைகேடு செய்ததாக கூறி அவரை ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்திருந்தது. இந்நிலையில் முராரி பாபுவை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட முராரி பாபு கோட்டயத்திலிருந்து பத்தினம்திட்டா அழைத்து வரப்பட்டு விசாரணை நடத்தப்பட உள்ளது. இவரிடம் நடத்தும் விசாரணையில் சபரிமலை தங்க கொள்ளை தொடர்பாக பல்வேறு உண்மைகள் வெளியே வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.